தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் பொறியியல் படிப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் ஏற்கனவே தமிழ் வழியில் நடத்தப்படும் பொறியியல் படிப்புகளில் குறைவான அளவிலேயே மாணவர்கள் சேர்க்கை உள்ளது. இதற்கான காரணங்கள் என்ன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. தமிழ்நாட்டிற்கு அண்மையில் பயணம் மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழ் வழியில் மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளை கொண்டுவர வேண்டும் என்று மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சிவில் மற்றும் மெக்கானிக்கல் பிரிவுகளில் கடந்த 2010ஆம் ஆண்டிலேயே தமிழ் வழி படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதில் மாணவர்கள் போதிய எண்ணிக்கையில் சேரவில்லை. இதனால் அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரி மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் 2019ஆம் ஆண்டில் 1318 இருந்த தமிழ் வழி இடங்கள் 1253 குறைக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக கிண்டி வளாகத்தில் தமிழ் வழியில் 95 இடங்கள் உள்ள நிலையில் பெரும்பாலும் நிரம்பிவிடுகின்றன. ஆனால் மற்ற கல்லூரியில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றன. 2019ஆம் ஆண்டில் மொத்தமாக 1318 இடங்கள் இருந்த நிலையில் 136 பேர் மட்டுமே சேர்ந்தனர். 2020ஆம் ஆண்டில் 118 பேர், 2021ஆம் ஆண்டில் 192 பேர் மட்டுமே சேர்ந்தனர். இதன்படி 3 ஆண்டுகளில் இரு படிப்புகளிலும் தமிழ் வழியில் 446 பேர் மட்டுமே சேர்ந்துள்ளனர். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் முக்கியத்துவம் அளிக்குமா என்ற சந்தேகம் உள்ளிட்டவை காரணமாக அதில் சேர மாணவர்கள் தயக்கம் காட்டுவதாக கல்வியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். எப்பவுமே இங்கிலீஷ் அப்படிங்கிறது கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு டூல், அவ்வளவுதாங்க. இட் இஸ் நாட் அ ஸ்கில். அப்ப தமிழ்ல ஒரு விஷயத்தை நல்லா உள்வாங்கிட்டு தமிழ்லே பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னு தான் இருக்கும். அப்ப தமிழ்ல ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டு அதை கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற டூலை கத்துக்கிட்டாக்கா தமிழ்ல புரிஞ்சு இங்கிலீஷ்ல வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்துச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக தமிழ் வழியில் பொறியியல் படித்தால் கூட நிறுவனங்கள் இன்னைக்கு இன்ஜினியரிங் பட்டதாரிகளை வேலைக்கு எடுத்துக்கொள்வதற்கு தயாராக தான் இருக்கின்றன. தமிழ்ல படிச்சுட்டு இருக்கிற ரிசர்ச் பேப்பர் இங்கிலீஷ்ல அதை அப்டேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அடுத்தது ஈவன் கம்பெனிஸ் நிறைய பேர் பாக்குறது ஆங்கில மொழித்தன்மை, அதாவது கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னு பாக்குறாங்க. தமிழ் மொழியில தமிழ்லயே அரசு என்ன பண்ணுனா இங்க இருக்கிற அரசு தொழிற்சாலையில தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சதவிகிதம் கண்டிப்பா வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாதான் மாணவர்களுடைய அந்த ஆர்வம் வரும். தமிழ் வழி பொறியியல் படிப்பில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க செய்ய தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் கீதன்.